குட் மார்னிங் டே 64. இன்றைக்கி மார்னிங் வந்து சீக்கிரமாகவே மேலே போயிட்டேன். ஒரு 7 o'clockலாம் போயிட்டு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்ததுனால அங்கேயே புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் செடிங்களுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பூ பறிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய கஞ்சி, அதுக்கப்புறமா வந்து மாம்பழம், இது 2 தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஜிம்மில் இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் அப்படின்னா செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் தான். இன்றைக்கி ஜிம்மில் எனக்கு பிடிச்ச பார்ட்டே வந்து பாக்ஸிங் ப்ராக்டிஸ் தான். ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் காம்போ வந்து செலக்ட் பண்ணி அது வந்து நல்லா எனக்கு அவுட்புட் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு இதில் என்ன ஹைலைட்னா ஃபஸ்ட்டு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணதுலேயே வந்துருச்சு, அதுக்கப்புறமா வரல. ஏன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஷாலோ பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு என்ன மூவ் வருதோ அதை நம்ம த்ரோ பண்ணிடலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து ஒரு மேட்ச்சில் இந்த காம்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தானே அவுட்புட் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கெலாம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நான் நடுவில் வந்து வேறு ஏதோ ஒரு யோசனைக்கு போயிட்டேன். இதுன்னு இல்லை, நம்ம எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலுமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம நினைக்கிற அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த கியூப் டேங்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து டார்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டார்க் ஸ்டார்ட்னா என்னென்னா 2 to 3 weeks லைட்டே போடாமல் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறது. ஸோ இது எதுக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து மூவி போயிருந்தேன், கருப்பு மூவி. சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.